துள்ள துடிக்குது மனசு. டாக்டர், இந்த சந்தேகம் அப்படின்றது இது எப்போ நோயா மாறுது? எந்த ஸ்டேஜ்ல? ஒரு அளவுக்கு மீறி போகும்போது. சில பேர் பாத்தீங்கன்னா நடந்து போகும்போது ஒவ்வொரு லேம்ப் போஸ்டா டச் பண்ணிட்டு போவாங்க. ரூம் விட்டு வெளில வரும்போது கம்பல்சரி அந்த எலக்ட்ரிக் சுவிட்சை தொட்டுட்டு தான் வரணும். ஒரு வகையான டிசார்டர். கை கழுவிட்டே இருப்பாங்க சில பேர், எவ்வளவு கழுவினாலும் சுத்தமா இல்ல அப்படின்னுட்டு. பெருக்குன்னு எடுத்தே பெருக்கிறது, தொடச்ச சாமானியே திருப்பி திருப்பி துடைக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு இயலாமை, பற்றாக்குறை, இதெல்லாம் இருந்து மீண்டு வர்றது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு இது ரொம்ப நிஜமாவே நிறைய வரும். சுத்தம் பண்ற போது பாடி அப்படியே கண்டிஷன் ஆயிடுது. எவ்வளவுதான் ஒரு வீடு சுத்தமா இருந்தாலும் சுத்தமா இல்லன்ட்டு தோணுது மனசுக்கு. அப்படி தோணுது மனசுக்கு. சில சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும்னா, க்ளோத்ஸ் அயர்ன் பண்றது. என்னதான் பியூட்டிஃபுல்லா அயர்ன் பண்ணி ஒரு ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா வச்சாலும் சரியா அயர்ன் பண்ணல, தலை சீவும் பொழுது. சோ இதெல்லாம் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம பண்ணும் பொழுது ஓகே வி ஆர் வெரி பர்ஃபெக்ட் அப்படின்னுட்டு நம்ம ஒரு பெருமையா நினைச்சுக்கிடுறோம். பட் இது அப்படியே வந்துட்டு 10 வாட்டி பண்ணணும், 10 வாட்டி பண்ணியும் ஒரு திருப்தி இல்ல, சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்துட்டு சின்னப்பத்துல இருந்து வளரும் போது அந்த ஒரு பதும பருவத்திலயோ விடலை பருவத்திலயோ பற்றாக்குறைகளோட வாழ்றது. தனக்குன்னுட்டு ஒரு இதெல்லாம் ஆரம்பிச்சிடுது. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாவப்பழக்கம் என்ற மாதிரி நமக்கு எல்லாமே ஒரு பழகிடுது. எந்த பழக்கத்தை பார்த்தாலும் நம்ம கத்துக்கிடுறோம். எவ்ரி பிஹேவியர் இஸ் லேர்ன்ட் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த லேர்னிங் வந்துட்டு நமக்கு சின்னப்பத்துல இருந்து வந்துடுது. சோ அது லேர்னிங் வந்துட்டு ரைட்டா இல்ல, அது ரைட் இல்ல நமக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல அப்படின்னா நம்ம கண்டிஷன் ஆயிடுறோம். இந்த நோய் ஆஃப்டர் யூ ஐடென்டிஃபை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமா இருக்கா, இல்ல ஆண்களை ஜாஸ்தி பாதிக்குதா, இல்ல இவங்கள ஜாஸ்தி பாதிக்குதா? ஆண்களை ஜாஸ்தி பாதிக்குது. சில பெண்களும் இந்த நோயினால தாக்கப்படுறாங்க. ஒரே மாதிரியான விஷயங்கள்ல பாதிக்கப்படுறாங்களா ஆணும் பெண்ணும்? நிச்சயமாக. இப்ப வந்துட்டு எத்தனை மனைவிகள் பாத்தீங்கன்னா கணவரை சந்தேகப்படுறாங்க, எங்க போனாலும் போன் பண்ணி கேக்குறது, எங்க இருக்கிறேன்னு கேக்குறது, இல்ல நீ எனக்கு ஃபெய்த்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொல்றது, சண்டை போடுறது. சோ இதுல பாத்தீங்கன்னா ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்ல இந்த நோயை பொறுத்த வரைக்கும். சந்தேகம்ங்கிறது வந்துட்டு இது வந்து சந்தேகத்துக்கு அடிப்படை காரணம் ஓவர் பொசசிவ்னஸ். அண்ட் ஓவர் பொசசிவ்னஸ்க்கு அடிப்படை காரணம் பாத்தீங்கன்னா இன்செக்யூரிட்டி. சோ இது அப்படியே ஒரு விஷயஸ் சைக்கிளா போயிட்டு இருக்கு. சோ இது வந்துட்டு ஒரு நம்ம மனசை எப்படியாவது ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வந்துடும் நினைக்கிறோம். முடியல அப்படின்னா அந்த சிஸ்டமே அதுக்கு கண்டிஷன் ஆயிடுது. இப்போ வந்துட்டு இந்த சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் எந்த அளவு ஒரு டே டு டே லைஃப் பாதிக்குமா? நிச்சயமா. எப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு அந்த ப்ராப்ளம் இருக்காது. லூசிட் இன்டர்வல்ஸ் வேற நான் வந்துட்டு ஐ எம் நார்மல், எல்லார மாதிரி நான் நார்மலா இருக்கேன், நார்மலா லிவ் பண்ண முடியல, என்னால பேச முடியும், சிரிக்க முடியும், வெளியே போக முடியும், எல்லாமே. சில டைம்ல தான் வந்துட்டு அது என்ன பாதிக்குது. எஸ்பெஷலி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நான் இப்ப ரொம்ப சரியா இருக்கேன், ஐ எம் நார்மல் அப்படின்னுட்டு ட்ரீட்மெண்ட் டிஸ்கண்டினியூ பண்ணும்போது ரிலாப்ஸ் ஆகுது. எந்த வியாதியும் ட்ரீட் பண்ண முடியாதுங்கிறது கிடையாது, எந்த வியாதிக்கும் வந்துட்டு மருந்து இல்லைங்கிறது கிடையாது. பிகாஸ் இட் இஸ் சிம்பிளி எக்ஸ்பேண்டிங். சோ நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கு முக்கியமா தேவை அப்படின்னா எனக்கு ஒரு ஷார்ட் கமிங் இருக்குன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஐ மஸ்ட் சீக் ஹெல்ப். அதுக்கப்புறமா உதவியை நாடுறது. அதுக்கு நிச்சயமா தேவை வந்துட்டு ஃபேமிலி சப்போர்ட். ஃபேமிலி இனிஷியலா கஷ்டத்துல கோப் பண்ணாலும் பின்னாடி அதனுடைய ரிசல்ட்ஸ் நல்லபடியா நிச்சயமாக ஹாப்பியா இருக்கு. எல்லா மனநோய்க்கும் சிகிச்சை இருக்கு. தக்க ஆலோசனைகள் வழங்க ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கன்னு டாக்டர் கல்பனா சொன்னாங்க. நாம உடல் நலத்தை எப்படி பேணி பாதுகாத்துக்கிறோமோ அதே மாதிரி மனநலத்தையும் பேணி பாதுகாத்துக்கணும்னு இந்த நிகழ்ச்சி மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. இதை நீங்களும் உணர்ந்திருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்யறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.